வணக்கம்ங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது மிதுன லக்னம் அப்படிங்கிறது பொதுவாக மேஷம், ரிஷபம், அடுத்தது வரக்கூடிய மிதுனம். மிதுனத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 5 இடங்கள் இருந்தாலும் செவ்வாய் தோஷமா அப்படின்னு பார்க்கும்போது மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடகம். அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாயிடுது. பொதுவாக செவ்வாய் நீச்சமும் உச்சமும் இருந்தால் அதை நம்ம பரிகார செவ்வாய்னு சொல்கிறோம். அப்போது இதை நம்ம பரிகார செவ்வாய்னு எடுத்துக்கிறோம். அப்போ பரிகார செவ்வாய்னு எடுத்துட்டால் இந்த மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சுத்த ஜாதகமும் பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதே மாதிரி 4ஆம் வீடு, 4ஆம் வீடு அப்படிங்கிறது கன்னி ராசி. அப்போது கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கும்போது இது செவ்வாய் தோஷமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வகைக்கு நம்ம செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த செவ்வாயை குரு பார்வை, குரு 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்க்கும்போது இதையும் நம்ம பரிகார செவ்வாய்னு சொல்லுவோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதை நம்ம செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் புதன் சுபராக இருக்கிறதுனால சுபர் வீடு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சில நேரங்களில் சில அமைப்புகளில் நம்ம செவ்வாய் தோஷத்துலேருந்து விலக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் குரு வீடு. அது தனுசு ராசியோட அதிபதி குரு. அப்போது குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது அதையும் நம்ம பரிகார செவ்வாயாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பரிகார செவ்வாயாக இருக்குது, சுத்த ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 8ஆம் இடமான மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உச்சமாகுது. அப்போ செவ்வாய் உச்சநிலை அடையும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீச்சத்தன்மையோ அல்லது உச்சமோ அடையும் போது அது பரிகார செவ்வாயாக மாறுது. அப்போது இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த ஜாதகம் பொருத்தம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம். ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இது ஒரு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுல ஒரு குறைவான தன்மையோடு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் குரு பார்வை இருந்தால் அதிலிருந்து விலக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எனவே மிதுன லக்னமாக இருந்தால் பொதுவாக 4ஆவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்னா ஓரளவுக்கு செவ்வாய் தோஷத்தோட தன்மையோடு இருக்கிறது. அப்போ இதுக்கும் நமக்கு குரு பார்வை இருந்ததுன்னா அதையும் நம்ம பரிகார செவ்வாயை பார்த்து சுத்த ஜாதகத்தை பொருத்தம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எனவே பொருத்தம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்தால் எல்லாத்தையும் நம்ம செவ்வாய் தோஷ ஜாதகமாக எடுத்து
செவ்வாய் தோஷமாக உள்ள ஜாதகம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. எனவே இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செவ்வாய் ஜாதகம் தான் பார்க்கணுமா, சுத்த ஜாதகம் தான் பொருத்தத்துக்கு பார்க்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நல்லபடியாக திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நாம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.